இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஹிருதயநாதன் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருட்தந்தை BK பிரான்சிஸ் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக விவியன் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு இன்றைய நாளிலே என்னோடு இணைந்து அகில உலகமெங்கும் நம்பிக்கையோடு இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும், இன்று பிறந்த நாள் தங்களுடைய திருமண நினைவு நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 146 திருப்பாடல் ஆசிரியர், என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நீ உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. நம்முடைய வாழ்விலே நாம் உயிரோடு உள்ளளவும் நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாட, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய திருப்பாடல் மூலமாக நமக்கு அழைப்பு விடுகிறார். வளைந்து கொடுக்கும் கோரை பாயாய் மாறுகிறது, ரணப்படும் மூங்கில் புல்லாங்குழலாகிறது. கடவுளின் கரங்களிலே சிறு குழந்தையாய் நம்மை கையளிக்கிற பொழுது அவர் நம்மை தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தாளாட்டுவார் என்ற நம்பிக்கையை இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக இறைவாக்கினர் எரேமியா நமக்கு எடுத்து கூறுகிறார். குயவன் களிமண்ணை கொண்டு கண் கவரும் மண்பாண்டத்தை உருவாக்குவது போல இறைவன் நம்மையும் கலைநயத்தோடு உருவாக்க விரும்புகிறார். அவருடைய கரங்களிலே நம்மை கையளிக்க நாம் தயாராக இருக்கிறோமா என்ற கேள்வியை நாம் ஆண்டவருடைய முன்னிலே நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். உன் உதவியின்றி உன்னை படைத்தவரால் கூட உன்னை உருவாக்க முடியாது என்று சொல்வார் புனிதர் அகஸ்தினார். கடவுளின் கரங்களிலே நான் சிறு பந்து, அவர் எங்கு தூக்கி எறிந்தாலும் நான் கடவுளின் கைகளில் திரும்பவும் வருவேன் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார் புனித குழந்தை தெரசம்மாள். மண்பாண்டமாகிய நாம் கிறிஸ்துவை பற்றிய ஒப்பற்ற அறிவை நிறை செல்வமாக கொண்டிருக்கிறோம் என திருத்தூதர்களை பற்றி புனித பவுல் கூறுகிறார். மண்பாண்டம் மலிவானது, விரைவிலே உடையக்கூடியது, ஆனால் சிதைந்தாலும் புதிய உருவமாக உருமாறக்கூடியது. மண்பாண்டம் இன்று
பூந்தொட்டியாக இருக்கலாம், அது நாளை கண்கவரும் ஒரு பொம்மையாக கூட மாறலாம். குயவனின் கரங்களை பொறுத்து மட்டுமல்ல, களிமண்ணின் தரத்தை பொறுத்தும் அந்த மண்பாண்டம் வடிவமும் எளிலும் பெறும். இறைவன் விரும்பும் மண்பாண்டமாக நம்மை வளைந்து கொடுக்க விண்ணரசு என்னும் வலையிலே நல்ல மீனாக நம்மை கையளிப்போம். பெற்றுக்கொண்ட அந்த இறை விசுவாசத்தை புதிய வீரியத்துடன் பறைசாற்றும் வீட்டு உரிமையாளராக நாம் மாறுவோம். என் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய கரங்களிலே நாம் களிமண்ணாக இருக்கிறோம். கடவுள் நம்மை ஒரு கலைநயமான மண் பாண்டமாக உருமாற்ற விரும்புகிறார். எனவே நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய கையிலே ஒரு செல்ல பிள்ளையாக நான் தவழ விரும்புகிறேன், உமக்கேற்ற விதத்தில் என்னை உருமாற்றும் என்று நாம் இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். குயவன் கையிலே களிமண்ணாகிய நாம் ஆண்டவர் விரும்புகிற வகையிலே நாம் வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியம் கேட்டு இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். நம்முடைய அன்றாட வாழ்விலே கடவுள் விரும்பியபடி அவருடைய திருவுளத்திற்கேற்ப நாம் வாழ தவறிய அந்த தருணங்கள், கடவுளுடைய கரங்களை நாம் மண் பாண்டமாக ஒரு களிமண்ணாக இருந்தாலும் கூட ஆண்டவர் கூந்த வகையிலே நாம் மாற அவருடைய பிரசனத்தில் வாழ தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானது எதுவும் இல்லை. எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். குயவன் கையிலுள்ள களிமண்ணைப் போல் நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைமுத்துக்கள் 1-6 முடிய. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்குப் போ, அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர்
வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையிலுள்ள களிமண்ணைப் போல் இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும்போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பவரும் அவரே. பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, இயேசும் அடியவர் நான் கேட்கின்றேன், அடியவர் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 47 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்ப்பர், கெட்டவற்றை வெளியிலே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடமிருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றார். ஆண்டவரின்
அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் என்னும் குயவன் கையில் களிமண்ணாக நாம். குயவனே வள்ளலே என் வாழ்வின் தீபமே, களிமண் என்னை பாண்டமாக இனிதே மாற்றிடுவேன். இயேசு ஐயா, இயேசு ஐயா, நீர் என் வாழ்வும் என் வளமும் ஐயா. பயனில்லாத பாத்திரமாய் என்னை தூக்கி எறிய வேண்டாம். உன்வரம் பொங்கும் பாத்திரமாக என்னை மாற்றிடுவீங். உடைந்து போன குழலாய் என்னை ஒதுக்கி வைக்க வேண்டாம். உன்னருள் பாடும் சிறந்த குடிலாய் என்னை மாற்றிடுவீங். இயேசு ஐயா, இயேசு ஐயா, நீ என் வாழ்வும் என் வளமும் ஐயா. குயவனே வள்ளலே என் வாழ்வின் தீபமே, களிமண் என்னை பாண்டமாக இனிதே மாற்றிடுவீங். கடவுள் என்னும் குயவன் கைகளில் களிமண்ணாக நாம் இருக்கிறோம். 18 அடி உயரம் கொண்ட ஒரு சலுவை கல் பல வருடங்களாக மண்ணில் இருந்தது. லியோனா டாவின்சி உட்பட பல சிறந்த கலைஞர்கள் அந்த சலவை கல்லிலே ஏதேனும் புதுமையை படைக்க அழைக்கப்பட்டார்கள். கல்லில் குறை உள்ளது, லாய்க்கற்றது, முடியாது என்று கூறி ஒதுக்கிவிட்டார்கள். பயனற்றது என புறந்தள்ளப்பட்ட சலவை கல்லை செதுக்க ஆரம்பித்தார். அந்த சிலையை அவர் செதுக்கி கொண்டிருந்த பொழுது ஒரு சிறுவன் அவரிடத்திலே வந்து, இந்த கல்லை ஏன் தட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். இந்த கல்லுக்குள்ளே ஒரு தேவதை ஒளிந்திருக்கிறது, அதை வெளியிலே கொண்டு வர நான் உதவி செய்கிறேன் என்றார் மைக்கேல் ஏஞ்சலோ. மிக சிறந்த ஓவியரும் சிற்பியுமான மைக்கேல் ஏஞ்சலோ படைத்த 18 அடி உயரம் கொண்ட டேவிட் என்னும் சிலை மிக உயர்ந்த முதன்மையான படைப்பாக 520 ஆண்டுகள் கடந்தும் மறுமலர்ச்சியின் அடையாளமாக இருக்கும் இந்த சிற்பம் உலகின் உள்ள மக்கள் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாக, ஆட்சிக்குள்ள வைப்பதாக இன்றும் இருக்கிறது. அன்புக்குள்ளே நாம் ஒவ்வொருவருமே கடவுள் என்னும் குயவன் கையிலே களிமண்ணாக நாம் இருக்கிறோம். அன்புக்குள்ளே இறைவாக்கினர் எரேமியா நூலில் எடுக்கப்பட்ட முதல் வாசகம், நாம் கடவுளின் கையிலே களிமண்ணாக இருக்கிறோம். எவ்வாறு அந்த கல்லானது ஒரு மிகப்பெரிய சிற்பமாக வடிவமைக்கப்பட்டதோ, அதற்காக அந்த கல் எவ்வாறு அந்த வலியை தாங்கிக் கொண்டதோ, அதே போல நாம் கடவுளுடைய கைகளிலே அவர் விரும்புகிற வகையிலே அவருடைய திருவிழப்படி நாம் நடக்கிற பொழுது, வாழ்கிற பொழுது ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு மண் பாண்டமாக நாம் மாறுகிறோம். கடவுள் நம்முடைய வாழ்விலே ஒரு குயவனாக இருந்து அவருக்கு உகந்த வகையிலே நாம் ஒவ்வொருவரையும் உருமாற்ற விரும்புகிறார். நாம் அதற்கு தயாரா? கடவுள் நம்முடைய வாழ்விலே ஒரு நல்லதொரு குயவராக இருக்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எரேமியாவை குயவன் வீட்டுக்கு போக சொல்லி அங்கு நடைபெறுவதை கொண்டு ஒரு உண்மையை புகட்டுகிறார். இறைவாக்கினர் எரேமியா குயவன் வீட்டுக்கு போகிற பொழுது
குயவன் தன்னுடைய கையால் செய்த மண்கலம் சரியாக வராததால் அதை தன்னுடைய விருப்பப்படி வேறொரு கலமாக செய்கிறார். இதை எரேமியா இறைவாக்கினிடம் சுட்டி காட்டி பேசக்கூடிய கடவுள், இந்த குயவன் செய்வது போல நானும் உனக்கு இந்த இஸ்ரேல் மக்களுக்கு செய்ய முடியாதா என்று கேட்கிறார். குயவன் எப்படி மண்கலம் சரியாக வராத பொழுது அதை தன்னுடைய விருப்பப்படி வேறொரு கலமாக செய்கிறாரோ, அப்படி கடவுளும் இஸ்ரேல் மக்களை தன்னுடைய விருப்பத்தின்படி நடக்குமாறு மாற்றி அமைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அவர்களை அப்படி செய்யவில்லை. காரணம், கடவுள் ஒவ்வொருவருடைய சுதந்திரத்தை மதிக்கிறார். கடவுளுடைய திருவுள்ளபடி செயல்படுவதே அவருக்கு ஏற்புடைய செயல். கடவுள் ஒரு குயவனை போன்று தான் உருவாக்கியவளை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நடக்குமாறு செய்ய அவருக்கு முடியும் என்றாலும், அவர் தான் உருவாக்கியவருடைய சுதந்திரத்தை மதிக்கிறார் என்றால் அவருடைய விருப்பத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் குயவன் வீட்டிற்கு எரேமியாவை அனுப்பும் ஆண்டவராகிய கடவுள் குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண்ணை உருவமாக காட்டி, இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே நீங்களும் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். தரையில் கிடக்கும் மண் உணவு சமைக்கும் பானையாக, தண்ணீர் சேமிக்கும் பானையாக, தண்ணீர் சேகரிக்கும் பானையாக, தானியம் சேமிக்கும் பானையாக, கழிவுநீர் சுமக்கும் பானையாக, இறுதிச் சடங்களை பயன்படுத்தும் பானையாக எப்படி வேண்டுமானாலும் வணையப்படலாம். நான் இப்படித்தான் உருவாவேன் என்று களிமண் குயவனுடன் முறையிட முடியாது. அல்லது அப்படி முறையிட்டால் அது வெறும் மண்ணாக காய்ந்துதான் கிடக்கும், அல்லது குயவனால் உடைத்து எறியப்படும். இஸ்ரேல் வீட்டார் செய்த பாவம் இதுதான். நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று தங்களுடைய பிடிவாதத்தாலும் இருமாப்பினாலும் அகந்தையினாலும் அவர்கள் வாழ்கிற பொழுது கடவுள் அவர்களை எச்சரிக்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் இன்றைய முதல் வாசகம் கிமு 605ஆம் ஆண்டு, அதாவது யூதாவின் மீது பாபிலோனியர்கள் படையெடுப்பதற்கு முன்பாகவே நடந்ததாக சொல்லப்படுகிறது. யூதேயாவில் இருந்தவர்கள் தனக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய விருப்பத்தை ஏற்று நடக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். ஆனால் அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை. இதனால் அவர்கள் மிகப்பெரிய அழிவினை சந்தித்தார்கள். ஆகையால் கடவுள் நம்மை செயலாகும். எனவே நம்மை உண்டாக்கிய ஆண்டவருடைய திருவுளத்தின்படி நாம் நடந்து அவருக்கு உகந்த மக்களாக வாழ நாம் முயற்சி செய்வோம். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி இயேசு தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். நாம் நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, தந்தையின் திருவுளப்படி நடந்து அவருக்கு சான்று பகிர்ந்து நாம் வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் கையிலே நாம் ஒரு களிமண் என்றால் எனக்கு எந்த ஒரு சுதந்திரம் கிடையாதா? சுதந்திரம் உண்டு என்றால் எந்த அளவுக்கு எனக்கு சுதந்திரம் உண்டு? இப்படி இந்த உருவத்தை எடுத்து நாம் வாழ்வதிலே நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, நமக்கு பொறுப்புணர்வும் இருக்கிறது. ஆம் அன்புக்குள்ளே, காற்றில் அசைந்தாடி கொண்டிருந்த மூங்கில் ஒரு நாள் கத்தியால் வெட்டப்பட்டது. நெருப்பு கம்பி தன்னை துளைத்த போது ஐயோ உடல் புண்ணாகிறது என்று கூறி பயங்கரமாக அழுதது. கொஞ்சம் பொறுமையாயிரு என்று மூங்கிலை பார்த்து ஆறுதல் சொன்னது காற்று. மூங்கில் புல்லாங்குழலானது. மேடையில் உலகமே மயங்கும் இசையை அள்ளி பொழிந்து கொண்டிருந்த புல்லாங்குழலை பார்த்து மேனி சிரித்தது காற்று. அப்போது அது சொன்னது, புண்பட்டவன் பண்பட்டவன். இந்த புல்லாங்குழலுக்கு எப்படி இதற்கு இந்த அபார சக்தி வந்தது? நெருப்பின் காயங்களை தாங்கி கொண்டதால் தானே. சுட சுடத்தான் பொன் அதிகம் ஒளி வீசும். அதுபோல தடைகள் சிரமங்கள் தான் நம்மை ஒரு மிக சிறந்த மனிதர்களாக மாற்றுகிறது. மோண்டு என்று சொல்லப்பட்ட செல்லமாக அழைக்கப்பட்ட கல்பனா சாவ்லா ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய கனவுடன் வளர்ந்து பல தடைகளை தாண்டி அமெரிக்காவில் உள்ள அந்த நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு சென்று அவர் சேர்ந்தது. அங்கே ஆய்வாளராக பயிற்சி பெற்ற அவர் தன்னுடைய வானில் பறக்கும் கனவை கடந்து இன்னொரு படி மேலே சென்றார். 2 முறை விண்வெளிக்கு சென்று திரும்பினார். கல்பனா சாவ்லாவினுடைய அண்ணன் சஞ்சய் ஒரு நாள் அவருடைய தங்கையிடம், ஒரு நாள் நீயும் நானும் ஏரோப்ளேனுக்குள் உட்கார்ந்து போகலாம் என்று விளையாட்டாக சொன்னதை உறுதியாக தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றார். உட்கார்ந்து போவது மட்டுமல்ல,
சொந்தமாக விமானம் ஓட்ட வேண்டும், வானம் முழுவதையும் சுற்றி வர வேண்டும் என்ற கனவை வேகமாக அதிகமாக உயரமாக பிறக்கக்கூடிய விமானங்கள் உருவாக்க வேண்டும், நனவாக்க முடியும் என்று அவர் உறுதி பூண்டார். விமானங்களை வடிவமைப்பதென்றால் சும்மாவா என்று அவருடைய தோழிகள் கிண்டலடித்தார்கள். அதுக்கான படிப்பை நீ படிக்க வேண்டும் தெரியுமா என்று சொன்னார்கள். நான் அதைத்தான் படிப்பேன் என்று சொன்ன கல்பனாவுக்கு அவருடைய பெற்றோர் உறவினர்கள் பலவிதமான தடைகளை ஏற்படுத்தினார்கள். இதெல்லாம் ஆண்களுடைய படிப்பு, உனக்கு சரிப்பட்டு வராது. அதையும் சவுலா ஏற்றுக்கொள்ளவில்லை. படிப்பு எல்லாருக்குமே பொதுவானது, இதில் ஆண் என்ன பெண் என்ன என்று அடித்து பேசிவிட்டு இதிலே பஞ்சாப் இன்ஜினியரிங் கல்லூரியிலே அவர் அதை எடுத்து படித்து தன்னுடைய முழு மூச்சாக இலக்காக எண்ணி வாழ்ந்து அந்த சாதனையை புரிந்தார். அன்புக்குள்ளே நாம் ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாதிக்க வேண்டும் என்றால் பல நிலைகளை நாம் இழக்க வேண்டும். நம்முடைய மிகப்பெரிய சொத்து அதற்கு கனவுகள். இது முடியாது, அது சரியாக இல்லை, இன்று முடியாது, இது ஒத்து வராது, முடியாது என்று சொல்ல 1000 காரணங்களை சொல்வது என்பது போன்ற பேச்சுகளிலே நம்முடைய கனவுகளை கரைத்து விடாமல் எல்லாம் முடியும், என்னால் முடிக்க இயலாது ஒன்றுமே கிடையாது, நான் கடவுளுடைய கரங்களிலே ஒரு களிமண்ணாக இருக்கிறேன், நிச்சயமாக நான் ஒத்துழைக்கிற பொழுது கடவுள் என்னை ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக மாற்றுவார் என்று நம்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களை சாதிக்க முடியும். வாழ்க்கையிலே பல காரியங்களை சாதித்தவர்களுடைய வாழ்வில் பாட சொல்லித் தருவது இதுதான். அன்புக்குரியவர்களே, அழகிய முட்களுக்கு மத்தியிலே ரோஜாக்கள் பிரச்சனைகளுக்கு முடிவிலே அந்த மனித வாழ்க்கையை பிறக்கிறது. துன்பங்கள் தடைகள் அழுத்துகின்றவா நாம் வைரமாக ஜொலிக்க போகிறோம் என்பதுதான் அர்த்தம். நகைக்கடையில் உள்ள அந்த கண்ணாடி பேழையிலே வைரம் மின்னிக் கொண்டிருந்தது. பட்டறையிலே இருந்த நிலக்கரி வைரத்தை பார்த்து கேட்டது, நீயும் நானும் ஒரே இனம்தானே, உனக்கு மட்டும் ஏன் இத்தனை மதிப்பு? உண்மைதான், நீயும் நானும் ஒரே இனம்தான். நீ அவசரப்பட்டு பொறுமை இழந்து வெளியே வந்து விட்டாய். நான் அப்படி அல்ல. பல 100 ஆண்டுகள் பூமியின் அழுத்தத்தை, அதனால் ஏற்பட்ட வலியை தாங்கிக் கொண்டு பொறுமையோடு இருந்தேன். அதனால் இன்று பெருமையோடு ஒளி வீசுகிறேன் என்று சொன்னது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் நமக்கு வருகிற துன்பங்கள், துயரங்கள், சவால்களை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கரங்களிலே அவர் விரும்புகிறபடி குயவன் கையிலே ஒரு களிமண்ணாக நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது பெரிய பெரிய சாதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைய முடியும். குயவன் கல்லை அவர் விரும்புகடி பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாற முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக யாவை கடவுள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய வாழ்வை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். உதாரணமாக துறவற வாழ்வாக இருக்கட்டும் அல்லது குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், நாம் எவ்வாறு கடவுளுடைய கையிலே அவருக்கு உகந்த விதத்திலே ஒரு களிமண்ணாக நல்ல ஒரு பாண்டமாக உருமாற நாம் ஒத்துழைக்கின்றோம். ஏறக்குறைய அருள்பணி வாழ்வில் நாம் எடுக்கக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய கீழ்ப்படிதல் வாக்குறுதி போல இந்த வாக்குறுதியை ஏற்பதில் நமக்கு நிறைய சுதந்திரம் இருக்கிறது. அதாவது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நான் என்னுடைய சபை தலைவர், என்னுடைய ஆயர் அவருடைய கையில் விட்டுவிடுவதால் நாம் சுதந்திரமாக இருக்க முடியும். அதே வேளையிலே என்னுடைய பணித்தளத்திலே ஏதாவது பிரச்சனையை நான் உருவாக்கும் போது, மக்கள் என்னை கேள்வி கேட்கும்போது, நானா இந்த இடத்துக்கு வந்தேன், என்னுடைய சபை தலைவர் அல்லது ஆயர் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பினார், அவரை போய் கேளுங்கள் என்று நான் சொன்னால் அங்கே அதே கீழ்ப்படுதல் அந்த வாக்குறுதியானது பொறுப்பின்மையாக மாறிவிடுகிறது. ஒரு குடும்பத்தில் உதாரணமாக நம்ம ஒரு வீடு கட்டுவோன்னு வச்சுக்கோமே, 2 பேருமே சேர்ந்து அந்த வீடை கட்டுகிறோம். வீடு கட்ட ஆரம்பிக்கிற பொழுது திடீரென நமக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. அந்த நெருக்கடி வருகிற பொழுது குடும்பத் தலைவர் அல்லது குடும்பத் தலைவி பேசி கொண்டிருக்கும் பொழுது, நானா இதை கட்ட விரும்பினேன், நீதானே சொன்னா என்று நாம் ஒருவர் மற்றவரை நாம் அங்கே குறை சொல்லிவிட்டு நாம் இருந்தோம் என்றால், அதுக்கு பொறுப்பு நான் அல்ல நீ இல்லை நாம் சொன்னோம் என்றால், உண்மையிலேயே நம்ம குடும்ப அந்த வாழ்விலே நாம் இருவருமே சேர்ந்தெடுத்த அந்த முடிவானது ஒரு பொறுப்பின்மையாக மாறிவிடுகிறது. இஸ்ரேல் மக்கள்
சுதந்திரமாக மற்ற தெய்வங்களை வழிபட்டார்கள். கடவுள் அவர்களை கேட்டபோது பொறுப்பின்மையோடு செயல்பட்டார்கள். கடவுள் கையிலே நான் களிமண் என்று சொல்வது ஆன்மீக காதல். ஆனால் அவருடைய கையிலே நான் களிமண்ணாக என்னையே அழிக்க நான் நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த கதையில் சொன்னது போல அந்த மூங்கிலானது எப்படி ஒரு நல்ல ஒரு புல்லாங்குழலாக மாற தன்னையே இழக்க அல்லது பல தியாகங்களை அது செய்ததோ, அதே போல் நாமும் அவருடைய கையிலே ஒரு களிமண்ணாக நம்மை அழிக்க நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டும். மண்ணிலிருந்து அவர் என்னை பிரித்தெடுக்கும் பொழுது அந்த தனிமையை நான் ஏற்க வேண்டும். தண்ணீர் விட்டு அவர் என்னை பிசையும் போது எனக்குள் உருவாகும் இறுக்கத்தை நான் ஏற்க வேண்டும். சக்கரத்தில் வைத்து அவர் என்னை சுற்றும் போது எனக்குள் உருவாகக்கூடிய சோர்வை நான் ஏற்க வேண்டும். நெருப்பில் வைத்து அவர் என்னை சுடும்போது அந்த சூட்டை நான் ஏற்க வேண்டும். வர்ணம் எனக்கு அவர் பூசும்போது அதன் வாடையை நான் பொறுத்து கொள்ள வேண்டும். இவ்வளவும் கடந்தால்தான் நான் அழகிய பானை ஆவேன். பானை ஆனவுடனே நான் ஒரு பவர்ஃபுல்லாக ஆவது கிடையாது. ஒரு ஆட்டுக்குட்டியின் பின்னாங்காலும் கூட என்னை தள்ளி உடைத்து விடும் அளவுக்கு நான் பலவீனமாகி விடுவேன். என் பலவீனத்தோடு நான் தொடர்ந்து போராட வேண்டும். வெயில், மழை, வெப்பம், குளிர் அனைத்தையும் தாங்க வேண்டும். ஏனென்றால் நான் பானையாக இருந்தாலும் என் நேரமும் நான் களிமண்ணே. என் நேரமும் நான் அந்த நிலைக்கு திரும்ப தயாராக இருக்க வேண்டும். களிமண் தன்னை குயவன் கையிலே ஒப்படைத்தாலும் இறுதியிலே அது களிமண் தானே தவிர குயவன் அல்ல. விதி என்னும் சக்கரத்திலே என்னை வைத்து ஆட்டக்கூடிய அந்த பெயரில்லா அல்லது பல பெயர் கொண்ட குயவன் பல நேரங்களிலே சக்கரத்தில் வைத்து என்னை சுற்றிவிட்டு அவன் சோறு சாப்பிட போய்விடுகிறான். இதோ நான் இன்னும் சுற்றி கொண்டே இருக்கிறேன். அன்புக்குள்ளே நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய கரங்களிலே ஒரு களிமண்ணாக இருக்கிறோம். நம்முடைய கடவுள் குயவனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை சக்கரத்தை நகர்த்தி கொண்டு இருக்கிறார். கடவுள் கையிலே நல்ல ஒரு பாத்திரமாக மாற ஆண்டவர் விரும்புகிறார். எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவர் விட்டு விலகாமல் அவரையே நாம் பற்றி கொண்டு குயவன் கையிலே நல்லதொரு களிமண்ணாக அவர் விரும்பக்கூடிய நல்ல ஒரு பாத்திரமாக மாற தொடர்ந்து இந்த திருப்பல்லா பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. மகிழ்வுடன் நீ தந்தது வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சி, மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இந்த பலி
எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்தி நிலையான பேன்பத்திற்கு இட்டுச் செல்வரவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் நிலைதான். இந்த உடலோடு வாழ்க்கையிலும் அது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைகளின் பயன் எங்களுக்கு என்று உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழச் செய்தேன். ஆகவே நாங்கள் வானதூதரினோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தே தக்களித்து கொண்டாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளம் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. குயவன் கையிலே நாம் ஒவ்வொருவருமே மண் பாண்டமாக நாம் இருக்கின்றோம். நம்மை நல்ல ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாக இறைவன் மாற்ற விரும்புகிறார். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தந்திருக்கிற அபிஷேகமான இந்த இறை வார்த்தை உலக முடிவிலே நல்லோர் தீயோர் என்று பிரிக்கப்படுவது போல நாம் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் இருக்கிற பொழுது அவர் நம்மை நல்ல பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றி நம்முடைய திறமைகளை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். இது அந்த நாளிலே குயவன் கையிலே நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். என் நெஞ்சு நீ ஆண்டவரை போற்றிடு, நீ உயிரோடு உள்ளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை வழி நடத்தியிருக்கிறார்.
குறிப்பாக இந்த ஊரடங்கு நாட்களிலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். குயவன் கையிலே தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் வல்லமையாக வரக்கூடிய நாட்களில் நம்மை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுறுந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்:
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவனே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவரையும் நல்ல ஒரு பாத்திரமாக மாற்ற விரும்புகிற குயவன் இயேசு ஆண்டவர் இவரே. இவருடைய திருவந்தலை பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் நம்முடைய காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான் புகழை பாட வரம் தா. உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை. மனமாற வாழ்த்த எழும் இறையரசின் வைகரை தேவா, எங்கள் நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான் புகழை பாட வரம் தா.
வேலியாக எண்ணலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகின்றாய். நான் எந்தன் வேலியாக எண்ணலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகின்றாய். உன்னொளி காண காண உள்ளம் மலர வேண்டுமே, உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. உன்னொளி காண காண உள்ளம் மலர வேண்டுமே, உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா எந்தன் நாவிலாடும் பாடலாகவா. தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா. என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவனுடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருமணை உட்கொண்ட நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறே சொல்லற்குரிய அன்பினால் அவர் எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாகுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கண்ணிமையில் இறைவன் நூறு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கண்ணிமையில் இறைவன் நூறு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.